ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुगुणादं कांचीपीठं सुरभजन्ति वेंकटनाथं कांचीं जगद्गुरुं नमस्ते अपरगणसिद्धं ज्ञानशान्तगुरुं श्री चंद्रशेखर गुरुं प्रमामुदं கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு நம்பூதிரி உருட்டிய சோழி ஏன் உருளாமல் இருந்தது. நம்பூதிரி உருட்டிய சோழி ஏன் உருளாமல் இருந்தது. இந்த மாதிரி தலைப்பு அப்படிங்கிறது நம்ம சேனல் மகாபிரிவாவோட அனுகிரகத்தில் வந்து இந்த சேனல் வந்ததுலேருந்து முதல் எபிசோட்லேருந்து தலைப்புங்கிறது மகாபிரிவா கொடுத்த அந்த புத்தியில் பண்ணது. இப்போ எல்லா சேனலுக்குமே அந்த மாதிரி தலைப்பு வந்துருக்கு, ஒவ்வொன்றா வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து மகாபிரிவா ஸ்தூல ரூபமாக இருந்தபோது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஏற்கனவே அனுபவங்கள். ஜோசியர்கள்லாம் யாராவது வந்து ஏதாவது பார்க்குறா அப்படின்னு அந்த மகாபரிவா இருக்க இடத்துலையே அந்த மடத்தில் சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்க்குறா அப்படின்னா அது பலிக்கிறது இல்லை. ஏன்னா அவளே சொல்லியிருக்கா, நவகிரகங்கள் எல்லாமே பரமேஸ்வரனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் அது ஒரு ஒரு இவ்வளோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் சொல்கிறா. அது எவ்வளோ எனக்கு மறந்துடுது. அது வரைக்கும் அது வந்து அவள் சொல்கிறது எதுவுமே பலிக்காமல் போய்டுன்னா அவள் சொல்ல மாட்டாள். அது அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு, பார்த்துருக்கோம் அனுபவங்கள். இப்போ இதில் வந்து இந்த ஓரிக்கை மணிமண்டபம் மகாபிரிவாளுக்காக கட்டின அந்த மணிமண்டபம் வந்து அது முக்கியமானது. நம்ம பிரதோஷம் மாமா அவருடைய இதில் தான் இது அனுகிரகத்தில் தான் ஆரம்பித்த வேலை இது. இப்போ இல்லை அவர் இது வந்து அவருடைய சித்தி ஆயாச்சு. அவர் மகாபிரிவா கிட்ட போயாச்சு, பரமேஸ்வரன் கிட்ட. அவர் இதில் வந்து நிறைய அந்த ஓரிக்கை மணிமண்டபத்தில் வந்து ஏதாவது ஸ்ட்ரக்கப் ஆகிட்டே இருக்குது. அது வந்து கட்டி முடிக்க முடியாமல் ஒரு தொந்தரவு இருக்குது. அப்படின்னும் போது ராமலிங்க பட் அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து மகாபிரிவாவோட பாதுகை அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு தங்க கவசம் போட்டிருந்தார். அதை வந்து இப்போ இந்த ஓரிக்கை மணிமண்டபத்துக்கு கொடுக்கறதுக்காக அவர் எடுத்துன்னு வந்தார். இது போருமே இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தான் எதாவது நடக்கும். அதை வந்து கோபாலபுரம் மணிமாமா கோபாலபுரம் மணிமாமா அப்படிங்கிறது இது பெரிய தீவிரமாக இந்த இதில் இருந்தவர். நம்ம அதுலேயும் அனுபவங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மணிமாமா வந்து கோபாலபுரம் சென்னையில் அவ கிரகத்தில் அதை அவர் கொடுத்ததை அவர் வச்சுட்டு இருக்கார். அவர் கிரகத்தில் பூஜை அறையில். இப்போ வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரக்கப்பாக இருது இதுலன்னு சொல்லிட்டு இந்த கமிட்டியில் அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அதனால் கேரளாலேருந்து ஒரு நம்பூதிரியை கூப்பிட்டு அந்த பிரச்சனம் பார்க்கலாம், சோழி உருட்டி போட்டு பிரச்சனை பார்க்கலாம், எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அது சரி பண்ணலாம், அப்படியாவது ஆகட்டும், இது வந்து ரொம்ப நாள் இழுத்தடிச்சுட்டே போகிறது இந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணால் ஒரு நம்பூதிரி கேரளாலேருந்து இதுக்காக வந்தார். அங்கே இது வந்தாலும் அவருக்கு வேலை அங்கே யார் கொடுக்குறது? மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சாதான் அவருக்கு அங்கே வேலை இருக்குது. அவர் வந்தார். இவ வந்து அவர் கை காலெலாம் இது பண்ணி சுத்தம் பண்ணிட்டு பூஜாரை நம்ம கோபாலபுரம் மணிமாமா பூஜாரியில் சில பேர் கமிட்டி மெம்பர் 1-2 பேர் வந்திருக்கா. அவரும் இருக்கார். இந்த நம்பூதிரி வந்து உட்காந்துட்டார். வந்துட்டு அங்கே என்ன இருக்குன்னு இவருக்கு தெரியாது. அந்த பூஜை அறையில் என்ன இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். அதனால் வந்து அவர் என்ன இஷ்ட தெய்வமோ கிருஷ்ணரோ அதை வேண்டிட்டு அவர் வந்து அந்த சோழியை உருட்டி போட்டு தான் ஏதோ சொல்லுவா கூட இருக்குது. அது இந்த பக்கம் விழுறதா அந்த பக்கம் விழுறதா எத்தனை அந்த வரி இருக்குது அந்த கவுண்ட்டு அதெல்லாம் வச்சு பண்ணுவாளான்னு தெரியாது. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, அது நம்ம சொல்லக்கூடாது. அந்த சோழியை உருட்டி இப்படி போட்டால் அது கையில் எந்த மாதிரி இருக்கோ அதுலேருந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்னு பார்ப்பாலும் தெரியாது. அது வந்து உருளவே இல்லை. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே விழுது. இப்படி போய் இப்படியே விழுறது. இப்படி உருட்டி போட்டால் கூட அப்படியே தான் போய் விழுறது. சோழி வந்து உருளவே மாட்டேங்கிறது. இப்படி தூக்கி இப்படி போட்டால் கையில் எப்படி இருக்கோ அப்படியே உட்காந்துக்கிறது தரையில் போய். அப்படி இருக்கும்போது அவரால் அதை ஒன்றும் பார்க்க முடியல. என்னடா அது ஏதோ ஒன்று புது விதமாக ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டார் அங்கே இருக்கவாள் மணிமாமாவாள்லாம். சோழி உருளவே மாட்டேங்கிறது, இங்கே ஏதாவது ஒரு இது இருக்கா, வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா உடனே அவர் மணிமாமா சொல்லியிருக்கார், இங்கே என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் சுவாமி படங்கள்லாம் இருக்குது, திருவுருவ படங்கள்லாம், அது தவிர அது என்னது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் இவர் நம்பூதிரி. அதில் மகாபிரிவரோட பாதுகை வந்திருக்கு. அதை வந்து அதை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவர் கொடுத்தார்.
அப்படின்னு அவர் பேர் ராமலிங்க பட்டுன்னா அது வந்து அந்த மகாபெரிய பாது மகாபெரிவாருடைய பாதுகை இருக்கேன்றே அப்போ சொல்கிறாராம் அவர் அந்த நம்பூதிரி அது போருமே மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனாச்சு. அப்போ பரமேஸ்வரன் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஜோசியங்கள் எதுவுமே நம்ம அது வராதே. அங்கே வந்து அதனுடைய ஆதிக்கம் அவருடையது தான், பரமேஸ்வரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்குமே. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நவகிரகங்கள் எதுவுமே அங்கே ஏதோ இந்த மாதிரி ஜோசியமோ எதுவுமே அங்கே எடுபடாது, வாழும் எதுவும் பண்ண முடியாது அங்கே. அதனால தான் அந்த வந்து நான் என்னோடய சூழி உருளாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம். அவருக்கு ரொம்ப எல்லாருக்குமே அதிசயமாக இருந்தது. என்னடா அது அங்கேருந்து வந்தவர் நம்ம ஏதாவது வந்து அவருக்கு பணம் அவர் கூப்பிட்டது என்ன ஒன்று, இது நம்மளுக்கு முக்கியமான காரியம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அது துரிதமாக நடக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா, அதை கேட்கறதுக்கு தான் அவரை கூப்பிட்ருக்கோம். அதனால் அவர் வந்து அதை பண்ணுறதுல ஏதாவது ஒன்று சொன்னார்னா அதை வச்சு நம்ம பண்ணி வேகமாக அந்த ப்ராஜெக்டை நடத்த முடியுன்றது தான் நம்மளோட எண்ணம். அதுக்காக தான் கூப்பிட்டுருக்கு. ஆனால் வந்தவர் என்ன சொல்கிறார், நம்பூதிரி உருட்டுறாருன்னா அந்த உருள மாட்டேங்கிறது அந்த சூழி என்ன உருளிலையே அப்படின்னு பார்த்தா அவருக்கு அது புது அனுபவமாக இருக்குது. இப்படி போட்டால் உருள மாட்டேங்கிறது, அப்படியே பொத்துன்னு அப்படியே போய் உட்காந்துக்கிறது. அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய இது இருக்குங்கன்றது அவர் கண்டுபிடிச்சார். அந்த புத்தி அவருக்கு யார் கொடுத்ததுன்னா அதுவும் பரமேஸ்வரனான மகாபெரிவா. அதாங்க பாதத்தை ரூபமாக இருக்கார். படங்களில் எல்லாத்துலேயும் பரமேஸ்வரன் இருக்கார், பாதத்துலேயும் எல்லாத்துலேயும் பாதம் இருக்குது, மகாபெரியோட பாதுகை இருக்குது. அதனால் அந்த இது வந்து அவருக்கு அது மாதிரியான தோணி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து இது இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படாதே, அது நடந்துடும். ஏன்னா ஒரு நம்பூதிரி சொல்கிறார், பாவம் அவரும் எவ்வளோ பக்தியானவர், அதனால் அது நடந்துடும். ஆனால் இங்கே வந்து சோழி உருள மாட்டேங்கிறது இங்கே வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதனால் நம்பூதிரி உருட்டிய சோழி ஏன் உருளாமல் இருந்தது அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு கீழே எல்லாரும் பார்த்துக்கணும். எல்லாம் நவகிரகங்கள் கோள்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பார்வைச்சரணம் மகாபெரிய பார்வைச்சரணம்.